Hello students, let us see the fourth question. ஒரு கண்டிஷன் கொடுத்து இன்னொரு கண்டிஷன் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. பார் இதுதான் given condition. இந்த given conditionல மேல ஒரு z கீழே ஒரு z இருக்கு. ஆனா அந்த வர வேண்டிய ஆன்சர்ல இருக்கக்கூடிய கண்டிஷன்ல ஒரு z தான் இருக்கு. என்ன பண்ண போறோம்னா ரெண்டு பக்கம் 1 ஆட் பண்ண போறோம். அப்படி ஆட் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு z கன்வெர்ட் ஆயிரு. ஏன் சார் செப்பரேட் பண்ணக்கூடாதா? செப்பரேட் பண்ணி பார்த்துக்கோ, ஆனால் ஒரு z கன்வெர்ட் ஆகாது. அதுதான் ரீசன். இப்போ என்ன பண்ண போறோம்? ஆட் 1 on both sides. அது இப்போ LHSல ஸ்டார்டிங் எண்டிங் எங்க வேணா ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி RHSல இப்போ LHSல என்ன ஆட் பண்றோம்? 1 plus z by 1 minus z plus 1 is equal to RHSல ஒரு 1. அது எண்டிங்ல ஆட் பண்ணாலும் சரி, ஸ்டார்டிங்ல ஆட் பண்ணாலும் சரி. இங்க நான் ஸ்டார்டிங்ல ஆட் பண்ணிக்கிறேன். 1 plus cos 2 theta plus I sin 2 theta. இப்போ பாரு இந்த 1 cancel, meaning மாறாது. Denominator is not given, it is understood 1. இப்போ denominators different இருக்கு, so we are taking LCM. 1 plus z into 1 plus z. நடுவில் என்ன symbol? Plus. அதே மாதிரி 1 into 1 minus z எவ்வளோ? 1 minus z. நியூமரேட்டருக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஓவர். டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர் இன்டு டினாமினேட்டர். 1 into 1 minus z எவ்வளோ? 1 minus z is equal to, இங்க ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா நாலேஜ் தேவைப்படுது. என்னென்ன ஃபார்முலா அப்படின்னா ஃபெமிலியரான ஃபார்முலா தான். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் sin 2a? 2 sin a cos a. அதே சமயம் what is the formula for cos square a? 1 plus cos 2a by 2. அதே sin square a னா 1 minus cos 2a by 2. இங்க இந்த ஒரு ஃபார்முலா போதும். இப்போ இந்த ஃபார்முலால இருந்து நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். டினாமினேட்டர் இங்க வந்தா நியூமரேட்டர். அப்ப 2 மேல கொண்டு வந்துருங்க. 2 cos square a is equal to 1 plus cos 2a. இந்த ரெண்டு ஃபார்முலா தான் இந்த சம்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். sin 2a னா 2 sin a cos a. 2 cos square a னா 1 plus cos 2a. இது அந்த ஒரிஜினல் ஃபார்முலால இருந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். எஸ், let us see here. 1 plus cos 2 theta. 1 plus cos 2 theta. அங்க தீட்டா இருக்குது, இங்க தீட்டாக்கு பதிலா ஒரிஜினல் ஃபார்முலால என்ன இருக்கு? a. அப்போ a-வை தீட்டான்னு ரீப்ளேஸ் பண்ணா வேலை முடிஞ்சது. பாருங்க, 1 plus cos 2 theta. 1 plus cos 2 theta. அப்ப ஏக்கு பதிலா theta. அப்ப இங்க என்ன ஆயிரு? 2 cos square theta. இந்த பிளஸ் ஐ அப்படியே இங்க என்ன இருக்கு? sin 2 theta. பாரு, sin 2 theta. இங்க அதே மாதிரி தான், ஏக்கு பதிலா theta. அப்ப ஏக்கு பதிலா thetaன்னு ரீப்ளேஸ் பண்ணி சொல்லுங்க. sin 2 theta அப்படின்னா 2 sin theta cos theta. 2 sin theta cos theta. இந்த plus z minus z cancel. 1 plus 1 2. 2 by 1 minus z equal to, நான் சொல்ல ரெண்டு பக்கம் 1 ஆட் பண்ணா ஒரு z மாறிடணும். எஸ், ஒரு z கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஈக்குவல் டு, பாரு இந்த ரெண்டு டேர்ம்லையும் 2 cos theta காமனா இருக்கு. அப்ப எதை வெளியில எடுத்துக்கலாம்? 2 cos theta. 2 வெளில எடுத்தாச்சு. ரெண்டு காஸ் தீட்டால ஒரு காஸ் தீட்டா போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கு? ஒரே ஒரு காஸ் தீட்டா. பிளஸ் ஐ 2 காஸ் தீட்டா காமன் எடுத்தாச்சு. மீதி சைன் தீட்டா. ஆன்சர்ல z நியூமரேட்டர்ல இருக்குதா டினாமினேட்டர்ல இருக்குதா? நியூமரேட்டர்ல இருக்குது. ஆனா இங்க எங்க இருக்குது? டினாமினேட்டர். அப்ப ரெண்டு பக்கம் என்ன பண்ணிக்கலாம்? டேக்கிங் ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட்ஸ். இதை ரெசிப்ரோக்கல் எடுத்தா 1 minus z by 2 is equal to, இங்க எதுவுமே இல்லைன்னா by 1 அர்த்தமா? by 1. அப்ப ரெசிப்ரோக்கல் எடுக்கிறப்போ 1 by 2 cos theta into cos theta plus I sin theta. இந்த 2 கேன்சல். நீ முன்னது ஸ்டெப்லயே கூட கேன்சல் பண்ணிக்கலாம், தப்பில்லை. ஓகே, இப்போ சொல்லுங்க, இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு உங்களுக்கே தெரியும். காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் டினாமினேட்டர்ல ஐ வரக்கூடாது. அப்படி டினாமினேட்டர்ல ஐ வந்தா கான்ஜுகேட் எடுத்து மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும். அந்த ஸ்டெப்ல கான்ஜுகேட் சரி, இல்லை இந்த ஸ்டெப்ல கான்ஜுகேட் எடுத்தாலும் சரி, நான் அங்கேயே எடுத்துக்கிறேன். இன்டூ cos theta plus I sin theta ஓட கான்ஜுகேட்
cos theta minus I sin theta அந்த காஞ்சுகேட்டால மேலே கீழே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் cos theta minus I sin theta ஏன்னா ரெண்டு கேன்சல் ஆயிரு அப்போ அந்த ஒரிஜினல் மீனிங் மாறாது அத ரீசன் ஓகே is equal to multiplication அங்காச்சு LCM எடுத்துறாதீங்க மல்டிப்ளிகேஷன் நியூமரேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும் டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும் 1 into cos theta minus I sin theta எவ்வளோ cos theta minus I sin theta by cos theta into இங்க பாரு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அதோட காஞ்சுகேட்டும் மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா ரெண்டு மெத்தட்ல எதை வேணா ஃபாலோ பண்ணலாம் ஒன்னு a plus b into a minus b என்ன ஃபார்முலா a square minus b square இல்லனா ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோடைய ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் செகண்ட் சொன்னதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன் பிராக்கெட்டுக்குள்ள ரியல் பார்ட் cos theta real part को square அப்ப cos square theta plus real part square plus imaginary part square imaginary part ना I ஓட coefficient so what is the coefficient of I sin theta அந்த imaginary part को ஒரு square okay இது எதோட ரிசல்ட் 1 minus z equal to அப்ப அப்படியே எழுதிட்டு வாங்க 1 minus z equal to cos square theta plus sin square theta ஃபார்முலா என்னது 1 into cos theta எவ்வளோ cos theta அப்ப டினாமினேட்டர்ல வெறு cos theta what is numerator cos theta minus I sin theta by cos theta we know very well always it is possible to split the numerator அப்ப numerator split பண்ணலாமா cos theta by cos theta minus I sin theta by cos theta நல்லா கவனிங்க புரியுதான்னு பாருங்க சேம் பை சேம் என்ன வரும் 1 அப்ப cos theta by cos theta 1 இந்த மைனஸ் ஐ அப்படியே இருக்கு இங்க என்ன இருக்குது sin theta by cos theta sin by cos னா tan cos by sin னா cot இங்க என்ன இருக்கு sin theta by cos theta what is sin theta by cos theta tan theta இது எதோட ரிசல்ட் 1 minus z அப்ப 1 cancel அடுத்த ஸ்டெப்ல minus z equal to minus I tan theta திரும்ப என்ன ஆயிரு minus minus cancel அப்ப minus minus மறுபடியும் cancel ஆனா what is remaining z equal to I tan theta see here we got that result what we have to show z equal to I tan theta hence showed we should be very very careful in two places என்னன்னா ரெண்டு பக்கம் 1 எடுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கணும் எக்ஸாம் ஹாலில் போய் திடீர்னு ஞானோதயம் வராது ஜஸ்ட் இந்த சம்மெல்லாம் கேட்டால் இப்படி ரெண்டு பக்கம் 1 ஆட் பண்ணணும் அப்போ தான் ஆன்சர் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் அது போக ட்ரிக்னாமெட்ரி கொஞ்சம் ஸ்பீட் பிரேக் மாதிரி ஃபார்முலா மறந்துடு அதையும் கேர்ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணிட்டா இந்த சம் ஈஸி தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்